Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa anna Muhammadan abduhu wa rasuluh. Allah Ta'ala فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول النبي صلى الله عليه
எஸ்ஸிரு இலகுவாக்குங்கள், வலாத்து அஸ்ஸிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள், வபஷ்ஷிரு மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துச் சொல்லுங்கள், வலாத்து மக்கள் மக்களை நிர்வாணச்சியாக என்கிற இறைப்போரின் பொன்மொழியை சொன்னவனா எனது இந்த மகாவுடனே ஆரம்பிச்சு. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், நாம் ரபியுல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த மாதம் முழுவதுமான ஓதுகள் ஓதப்படுவதை நாம பார்க்கலாம். நாங்கள் தான் இறை தூதரவர்களை நேசிக்கிறோம், விரும்புகிறோம். அந்த நேசத்தின் விருப்பத்தின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சமா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற வாசகங்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்தோழர் இந்த நாளிலே இப்படி ஓடிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எந்த ஹதீஸுகளையும் நம்மளால பார்க்க முடியாது. இது மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட விதம். இது குறித்து பின்பற்றப்பட்ட நேரம் கிடைக்கும் தான் பார்ப்போம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற தகவல் ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய போதனைகள், அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் தூதரவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்கிறார். அந்நபியு அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய உயிரை விட மேலானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், எப்படி நபிகளாரை விரும்ப வேண்டும் என்றால், உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அதுல எந்த மாற்றத்திற்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஹத்தா அப்போது நான் அவர்களுக்கு மிக நேசத்திற்குரியவனாக ஆகிற வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாம் நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், நம்முடைய உயிரை விட இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஏழைய அனைத்து நபர்களை விடவும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு நேசத்திற்குரியவர்களாக விருப்பத்திற்குரியவர்களாக ஆகிறவரை நம்மிடத்தில் ஈமான் இல்லை அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி நபிகளாரை நேசிக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகைப்படம் கிடையாது. அவர் எப்படி இருப்பார், முஹம்மது நபி அவர்கள் எப்படி இருப்பார் என்பது தெரியாது. ஆனால் எல்லா மக்களாலும் ஓடி மக்களால் புகழால் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த வரலாற்றிலே சிறந்த மனிதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்குள்ள நூற்றாண்டில் கூட அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறானே, ஒரு மகனால் நக்கத்திக்கிற நபியே உம்முடைய புகழை நாம் மேலோங்க செய்து விட்டோம் அல்லாஹ் சொல்கிறானே.
இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மரண தருவாயுடைய நேரத்தில் ஒரு முறை சந்தித்து விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவங்களுடைய துணைக்காக மக்களாக செய்யறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில இன்னொரு முறையில சொல்லுவாங்க, அந்த மக்களுக்கு சொல்றாங்க, நான் இன்றைய தினம் உங்களிடத்தில் பலி தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். யாரேனும் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறதோ கொடுத்து வருகிறேன். யார் யார் நான் நேசிக்கிறேனா திட்டிருக்கிறேனா அதனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதா ஆடி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே அவர்கள் இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் ஒரு மூன்று திருடத்தை உங்களிடத்தில் கொடுத்தேன். நீங்கள் அதை வாங்கி கொண்டு ஒரு 7 இடத்திலே கொடுத்தீர்கள். அதை எனக்கு நீங்க மறுபடியும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் பகவான் அப்பாஸ் இடத்துல அந்த 3ஐயும் வாங்கி என்ன செய்யறாங்க கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த நபித்தோடு சொல்றார், நபியாரிடத்திலே இருந்து பெற்று கடைசி காசாக இருக்கட்டும் என்பதற்காக தான் நான் ஆகிறேன். பொருளாதார ஆசையில் நான் அல்லாஹ்வுடைய தூதர்களை மட்டும் சாட்டுவதற்காக நான் இதை செய்யவில்லை அப்படின்னு அந்த நபித்தோடு சொல்றாரு. முடியாத நாள் கிடையாது. ரசூலுல்லாஹ் உதவிக்கு வர முடியாம கஷ்டப்படுறாங்க. எழுப்பி கேட்கிறாங்க. எழுப்பியார் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்களை எழுப்புகிறார்கள். எழுப்பக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் எதிர்ச்சொல்ல என்ன கேட்டாங்க தெரியுமா? அசல்லல்லாஹ் மக்கள் கொடுத்தாங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்களை உங்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளால் எழுகிறார்கள். எட முடியாத அளவிற்கு, நிற்க முடியாத அளவிற்கு, பேச முடியாத அளவிற்கு கடுமையான உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர் மயக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறார்கள். இன்னும் இருக்கிறார் சல்லல்லாஹு மக்கள் கொடுத்தாங்களா? முக்கியத்தை ஒரு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய குறைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். பாத்திரத்தை கைவிடுறாங்க, கைவிடுறாங்க. இப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. பிறகு சொல்கிறார்கள், முடியாத ஒரு கட்டப்படுவது சொன்னார்கள். ஒரு அபூபக்கர் பள்ளி சல்லின் நாஸ், அபூபக்கரை ஏவுங்கள். அவர் மக்களுக்கு குறைந்து நடக்கும். அப்புறம் ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர் தாக்குவார். உங்களோடு படிக்கிட்டு உங்களை நெடுநாட்கள் பார்த்து அபூபக்கர் அவர்கள் ரஜுலுன் நோக்கி ரொம்ப லேசான ஒரு மனிதர், பலவீனமான மனிதர். உங்களுடைய மரண செய்தியை கேட்டாலே எந்த செய்தியை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை உருவாக்கி கொண்டு அதற்குரிய ஒரு மனிதராக அவர்களால் அந்த நேரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்றதை மட்டும் செய்தியை சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் அபூபக்கர் உட்கார்ந்து செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. இப்படியே நபிகளாருடைய நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வேதத்தையும் எடுத்து துவாசித்தார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிப்பானாக. அவர்கள் தங்கள் நபிமாருடைய அடக்கஸ்தலங்களை வடக்கஸ்தலமாக ஆக்கிக்கொண்டார்கள். என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக நீங்கள் மாற்றிவிடாதீர்கள். மகனையும் வணக்க வழிபாடுகளுக்கு உத்தமாக கபரை ஆக்கிவிடாதீர்கள் எச்சரித்தார்கள். எந்த நபிகளால் கடைசி கட்டத்தில் எச்சரித்தார்களோ அதை இந்த வணங்காதீர்களால் வணக்கத்திற்குரிய இடமாக நபராக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்தார்களே, அந்த எச்சரிக்கை இன்றைக்கு மண்ணில் முடிந்து ஓட்டி புதைக்கக்கூடிய விதமாக நபிகளாரை நேசிக்கிறோம் என்கிற பெயரிலே வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர்கள் புகழ்கிறார்கள். 3 வரிகள் இன்றைக்கு நபிகள் வாழ்ந்துவிட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் அப்படியே பரவாயில்லாத மௌனத்தில் ஓடி தந்தார். எந்த வாசகங்கள் சொல்லப்படுகிறது என்பதை பாவங்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் அறிந்த ஆளுங்கள், அதனுடைய அர்த்தத்தையும் வெளியாட்டத்தை அறிந்த ஆளுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாதுகாப்பு. அந்த சத்தாயா எங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே, ஒரு குடும்பத்தின் மூலியமாய் அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே. எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரு சின்ன குழந்தை சொல்லும் ஒரு பாவங்களை மன்னிப்பது யாருக்கு? விவரப்பறிந்த ஒரு சிறு பிள்ளையிடத்தை கேட்டால் சொல்லும் அல்லாஹ் என்று சொல்லும். அப்படிப்பட்ட ரப்புடைய ஆச்சரியப்பட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை விரும்பாதவர்களாக நேசிக்காதவர்களாக இருந்தார்களோ, எதை குறித்து பயந்தார்களோ, அதே கடவுளாக ஆக்கிவிடாதீர்கள்
இப்படி சொன்னோம். நோய் நொடிகளை நிவர்த்தி செய்யக்கூடியவரே, ரசூலுல்லாஹ் பண்ண நோயை ரசூலுல்லாஹ் நிவர்த்தி பண்ண முடியாது. கடைசி மரண படுக்கையிலே வந்து நம்பப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இவ்வளவு சுமந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களை சந்திக்கக்கூடிய வேளையிலே, மரண பட்டறையிலே படுக்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருக்கக்கூடிய வேளையிலே சொன்னார்கள், கமாலும் வாக்குலெல்லாம் இருக்கும் உங்களிலே 2 நபர் படக்கூடிய வேதனையை ஒரு மனிதராக நான் பெறுகிறேன் என்று சொன்னார்களே. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அதற்கு பாதுகாப்பிருக்கிறாங்க. நோயை நிவர்த்தி செய்பவன் அல்லாஹ். இப்படி இணை வைக்கக்கூடிய வாசலுக்கு அடக்கிய 3 வரிகள் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டுகிறார். இப்படி வரவு மீறி புகழ்ந்து பாவியாக இன்னைக்கு மக்கள் ஆடிய கூட பாடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களே இதை விரும்பவில்லை, இதை நேசிக்கவில்லை. இதையெல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் கடைசி வேளையில அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் ரப்பிடத்துல இடையில பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மொழியை நம்ம சொல்ல முடியாது. அந்த கடைசி நேரத்தில் சொல்லாங்க ஏற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹும்ம பிர்ரபீக்கில் ஆலா, இறைவா என்னை உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்துக்கிறேன். என்ன வசனத்தில் சொல்ல ஓடுறாங்கன்னா, உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நல்லவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் நபிமார்களோடு அருள் பெற்ற சாலிகான அடியார்களோடு இருப்பார்கள். அவர்கள் தான் சிறந்த தோழர்கள் என்பதை என்ற வசனத்தை கோரிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். ரஃபீக்கில் ஆலா, இறைவா உயர்ந்த நண்பர்களோடு நீ ஆக்குகிற எந்த தூதர் 23 ஆண்டுகாலம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு செய்து அவர் தியாகங்களை செய்து அடிக்குலைகளை பட்டு வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வை பயப்படுவதிலே சிறந்த மனிதராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடைசி மரணப்பட்டவர்களே எனக்கு வந்து கேட்டார்கள், ரஃபீக்கில் ஆலா, யா அல்லாஹ் நல்ல உயர்ந்த நண்பர்களோடு நீ ஆக்குகிறேன். இன்னைக்கு எப்படி ஆக்க போகிறோம்? வணக்க வழிபாட்டிலே எவ்வளவு அவசியமுடையவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை வழிபடுவதில் மட்டமானவர்களாக இருக்கக்கூடிய நாம உண்மையிலேயே அதை கேட்க தகுதி பெற்றுள்ளவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் பேசி நேரம் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார்கள் என்றால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி அத்தியாயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹ்வுடைய பயந்து உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மறுமையுடைய சேவைக்காக உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களால் அல்லாஹ் கொடுக்கிறார்கள். நம்மளோட அனைவரும் மாற்றி வருமாறு பண்ணுவோடு எனது முதல் உரை கொடுத்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் நபிகளால் கற்றுத்தராத ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோட உயிரிழந்த மேலா நேசத்தை எந்த நபித்தோரும் ரசூலுல்லாஹ் நபிகள் ஒரு மாதம் ஒவ்வொரு நபித்தோரோட வீட்டில் உட்கார்ந்து ஓடுறது செய்யல, ஓடுறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஓத கிடையாது. இது வந்து பிற்கால கட்டத்தில் இமாமுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விதத்தான வணக்கம் மனசிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இறை தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரை இதை செய்வார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைவனுடைய சாபத்தையும் மறுமையில இதனால கட்டவாளிகளாக தான் செய்வாங்க. ஆக இப்படிப்பட்ட வணக்கம் என்பது மார்க்கத்தில் விதம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர்களை நேசிப்பதாக இருந்தால் நபிகளால் இறை நமக்கு சொன்னார்களோ, எதை குறித்து எச்சரித்தார்களோ அதிலெல்லாம் விளையாடக்கூடிய மக்களாக, எதை குறித்து ஏறினார்களோ அது மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக, நபிகளால் சொல்படி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை நேசிப்பது. அப்படி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதே போல இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரத்துடைய உபவாசம் மாநில தலைமையுடைய பணிக்காக மாநில தலைமையில பல சமூக பணிகளை பல வகையில செலவழித்து மாநில தலைமைக்கு இருக்கு. அப்ப அந்த வகைக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதார உபவாசம் மாநில தலைமைக்கு மாநில தலைமைக்கு போவதற்கு அடுத்த வாரம் வரக்கூடிய சமூகங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த வகைக்காக தாராளமாக பள்ளி கொடுத்து வருவார்கள். அதுபோல நாளை தினம் நம்முடைய பள்ளிகள் ஸ்பிரிச்சுவல் வழக்கமான நேரத்தில் நடைபெறுகிறது. அதையும் பயன்பாடு வாங்க
الرحمن